பாமக மற்றும் பாஜக கூட்டணி உறுதியானால் திருமாவின் வெற்றி உறுதியாக்கப்படும். சிறுத்தைகளின் பக்கா பிளான். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போன முறை அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் அவர்கள் போட்டியிட்டார். அப்போது மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தலாக இருந்தது. திருமா மற்றும் சந்திரசேகர் என மாறி மாறி முன்னிலையில் வந்தனர். இறுதியாக வெறும் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை அதிமுக அணியில் இருந்த பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் அணியின் கீழ் ஒரு அணியை கட்டமைக்க முயற்சி செய்து வருகிறது. ஒருவேளை பாஜக மற்றும் பாமக கூட்டணி அமைந்தால் அது திருமாவளவன் அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகிவிடும். காரணம், சிதம்பரம் தொகுதியில் அதிமுகவுக்கு எப்படி கணிசமான வாக்குகள் இருக்கிறதோ அதேபோல பாமகவுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கிறது. பாமக மற்றும் அதிமுக கூட்டணி அமைந்தால் அது திருமாவுக்கு கடும் நெருக்கடியாக இருந்திருக்கும். ஆனால் பாமக மற்றும் பாஜக கூட்டணி தற்போது உருவாக அதிக வாய்ப்புகள் இருப்பதால் பாமகவின் வாக்குகள் பாஜக அணிக்கு சென்று சேரும். எனவே அதிமுக வாக்குகளும் தனியாக பிரிந்து செல்லும். எனவே திருமாவர்களின் வெற்றி அங்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகும். எனவே பாஜக மற்றும் பாமக கூட்டணி அமைந்தால் அங்கு திருமாவின் வெற்றி உறுதி செய்யப்படும் என சிறுத்தைகள் ஆரவாரமாக தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.